புலவரே, அத்தனை பெருமை இந்த வாயால எப்படிதான் சொல்லுவேன்? புலவரே ஓவரா படக்காடாம மேட்டர் இருக்காங்க புலவரே. எத்தனை பெருமை, எத்தனை அருமை, உண்டா ரெண்டா, ஒன்றாய் இரண்டாய் பெருமைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா? இங்கே கற்ற கல்வியால் சிகரம் தொடுவது சாத்தியம் தானடா. இக்கல்வியில் நான் கண்ட ஆசான்கள் அறிவிச்சுடரே ஒன்றாய் இரண்டாய் பெருமைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா? இவ்வளவு பெருமை இருக்கிறா புலவரே? ஆமா, இப்படிப்பட்டையும் பெருமையும் இருக்கிற இந்த அஸ்ராஜி ஸ்கூல்ல தான் நான் படிச்சது. சரி நம்பிட்டோம், நீங்க மேட்டர் இருக்காங்க புலவரே. இனி என்ன தவிர எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சா? ஆமா, அண்டைக்கு 1995 கொட்டாஞ்சம்பரம் உடம்புல ஒரு சனியனும் ஒரு பெனியனும் இல்லாம மூக்கோடி சுத்தி திரிந்த வயசுல சுண்டல் சிரிக்கலடா, அழுகிறேன்டா, அழுகிறேன். எதுக்கு புலவரே அழுகுறீங்க? குயில பிடிச்சி கூண்டில் அடைச்சி கோவ சொல்லுகிற உலகம், மயில பிடிச்சி கால உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம். இப்படிப்பட்ட இந்த உலகத்துல 5 வயசு ஒன்று சொல்லி என்னையும் இந்த ஆசிராஜிக்கு அனுப்பி வச்சாங்க. ஆமா அனுப்பி வச்சாங்க. சிசுகளே என்ன ஆச்சு? ஏய் என்ன ஆச்சு? மனசு நொந்து போச்சு புலவரே, மனசு நொந்து போச்சு. பிறகு என்ன நடந்தது புலவரே? இனி என்னத்த நடக்க? குடை பிடித்து சிறப்புமிட்டு புத்தகமும் கொண்டு குடுகுடனே நடந்து வரும் ஸ்கூலுக்கு அண்டு. குடை பிடித்து சிறப்புமிட்டு புத்தகமும் கொண்டு குடுகுடனே நடந்து போனோம் ஸ்கூலுக்கு அண்டு. அப்பப்பப்பா, அது சும்மா வேலை இல்ல. 5 மணிக்கெல்லாம் எழும்ப வேணும், ஐஸ் தண்ணியில குளிக்க வேணும். நான் பட்ட கஷ்டம் இருக்குது பாரு. அதுக்கு பிறகு என்ன ஆச்சு? எல்லாம் பழகி போச்சு. கனவுகளை தொலைச்சிட்டேன்னு நினைச்ச எனக்கு வாழ்க்கையில நிஜமே இங்கதான் இருக்குன்னு நினைஞ்சு கொண்டேன். உண்மையாவா? ஆமாம். கற்றுக்கொண்ட காலம் அது பட்டாம்பூச்சி சிறகாய் சுற்றி கொண்டு வந்தோம். கற்றுக்கொண்ட பாடம். அன்றைக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இலியாசு பிரின்சிபலும் அந்த உஞ்சிலும் தான். புலவரே அதுக்கு பிறகு அந்த கொடுமையான சம்பவம் உங்களுக்கு நடக்கலையா? ஏன் வரல? மறுபடியும் ஸ்காலர்ஷிப் என்ற உருவத்துல 2000ஆம் ஆண்டு வந்துச்சு. அன்றைக்கு படிபடி என்று ராப்பகனா வகுப்பு போட்டாங்க. பாசானா பைசிக்கலும் வாங்கித்தாரண்டு எங்க வாப்பாவும் சொல்லி போனாரு. புலவரே நீங்க பாஸ் ஆனீங்களா? புலவரே பாஸ் ஆனீங்களா? எப்படிடா பாஸ் ஆகுற? புலிக்கு பிறந்தது பூனையாகுமாடா. அண்ணில இருந்து நடந்துதான் திரிறேன். அப்போ எப்படி புல நீங்க பாசீங்க? ஏத்தி 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 எங்களை ஏழுக்கு ஏத்தி மாத்தி 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 நாங்க எக்ஸாம் பேப்பரை மாத்தி சூதுவாது மட்டும்தான் நாங்க கற்ற பாடம். சூதுவாது மட்டும்தான் நாங்க கற்ற பாடம். ராஜா நான் ராஜா, இந்த ஸ்கூல் எங்கிலும் ராஜா. கூசா ஈசா உயரத்திலே கீசா கட்டடிச்சு தெரிஞ்சுக்குவோமே, கடைசியில படிச்சுக்குவோமே. போனதில்ல கண்ணு மணி எங்களுக்கு ஏர்லிங் மார்னிங் 10 மணி. ஆக்களரி உயரத்தையும் எங்க லவ் லெட்டர் தானும் பரீட்சையில பதிலெழுத பாதி பேப்பர்ல கொட்டும். சுட்டா தான் நெருப்போ பட்டா தான் பொறுப்போ. இப்படியெல்லாம் அல்லாட நாட்டத்தாலையும் இவங்களோட உதவியிலாலையும் 7க்கு வந்தோம். அப்ப ஏன் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லையா புலவரே உங்களுக்கு? அதை ஏன் கேக்குற? ஒரு ஃப்ரெண்ட் இல்லாம, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாம ஊரெல்லாம் சுத்தி திரிஞ்ச திரிவை இருக்குது பாரு. எப்படி? எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் மாடா. கேர்ள் ஃப்ரெண்ட் தானே பாய்ஸ் இன் பூஸ்ட் அல்லவா?
கேர்ள்ஃப்ரெண்ட் இல்ல வாழ்க்கை வேஸ்ட் அல்லவா. கேர்ள்ஃப்ரெண்ட், எனக்கு ஒரு கேர்ள்ஃப்ரெண்ட் வேணுமாடா. கடைசியில கிடைச்சதா புலவரே? ஏன் கிடைக்க இல்ல, ஏன் கிடைக்க இல்ல. ஒண்டா ரெண்டா எனக்கு இப்போ ஊரெல்லாம் கேர்ள்ஃப்ரெண்டு. எதால? இந்த ஸ்கூலால. எப்படி புலவரே? அந்த ஃப்ரெண்டா இல்ல லவ்வுக்கு அப்படி அப்படி ஏன் புலவரை அடிச்சீங்க? என்ன பாக்குறீங்க சிறுகளே, என்ன பாக்குறீங்க? இது மனித உணர்ந்து கொள்ள மனித நட்பு அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது, புனிதமானது. என்ன அப்ப நீங்க லவ்வே பண்ணது இல்லையா? ஏன் பண்ண இல்ல? நானும் ஒண்ணு கண்ணி கண்ணின்னு ஒருத்திய பண்ணி தொலைச்சேன். புலவரே நீங்களுமா? என்னடா செய்யற? அறியாத வயசு, புரியாத மனசு, நானும் கொஞ்சம் காதல் செய்து கொண்டேன். புலவரே அந்த புள்ள ஆமாண்டா ஆமா, சத்தியமா அவ காதலிச்சா ஆனா ஒத்துக்க மாட்டாடா. இப்போ கூட கேட்டு பாரு இல்லன்னு சொல்வாடா. பொண்ணு பேரு வேணாம் வேணாம், அப்பன் பேரு அதுவும் வேணாம், 5ஆம் ஆண்டு படிக்கும் போது ஆரம்பிச்ச லவ் தாண்டா. அவ என்னதான் சொல்லுறா? நல்லதா சொன்னா பரவாயில்லடா, அவன் நல்லதா சொன்னா பரவாயில்ல, உள்ளதை சொல்லிட்டாடா, ஏன் உண்மையை சொல்லிட்டாடா. அப்ப அவ என்ன சொன்னா புலவரே? ஒரு நல்ல அழகான மூளை இருக்கிற அறிவான ஹஸ்பண்டத்தை தான் அவ கல்யாணம் முடிக்கிறதா சொல்லிட்டாடா, கல்யாணம் முடிக்கிறதா சொல்லிட்டாடா. அதுக்கப்புறம் என்ன காதலிச்சு கழுத்தறுத்த வனிதா, பழனி பாடும் பாட்டு உனக்கு இப்போ புரியுதா? 6 வருஷமா நானும் காதலிச்சேன், பாடும் பாட்டு உனக்கு இப்போ புரியுதா? உனக்கு இப்போ புரியுதா? ஏன் புலவரை நிறுத்திட்டீங்க? நிறுத்தலடா, இப்பதான் நாங்க ஆரம்பிச்சிருக்கோன்னு சொல்லு. நாங்க ஏண்டா யாரு புலவரே? நாங்க அண்ணன் தம்பி மாதிரி 6 பேரு. நாசமா போக நாசமா போக நாருடன் சேர்ந்த பூ எப்பிரா மணக்கும். நாங்க அன்னைக்கு பண்ண கூத்து இருக்குது பாரு. பிரின்சிபலு ஸ்கூல்ல இல்லன்னா போதும், சும்மா கில்லி 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 மாதிரி நிப்போம் இல்ல. அப்படியா? ஆஹா, அப்படியா என்ன கேட்காதே, எப்படின்னு கேளு. பிரின்சிபல் ஸ்கூல்ல தடபோட யாரும் இல்ல, கலாட்டாக்கள் பண்ணினவே அண்டுடா. கேட்கையும் யாரும் இல்ல, பார்க்கையும் யாரும் இல்ல, அந்த எல்லாம் எங்களோட ஆட்சிதான். வேற என்ன வேணும், இது எங்களோட லொல்லு, இதுதான் லைஃப், நாங்க ஜோலி பண்ண. பிரின்சிபல் ஸ்கூல் இல்ல, தடபோட யாரும் இல்ல, கலாட்டாக்கள் பண்ணினோமே அண்டுதான். புலவரே கேட்கவே சுகமா இருக்கு, அனுபவிச்சவங்களுக்கு எப்படி இருக்கு? இதுக்கு தாண்டா பெரியவங்க மலைக்கு கூட பள்ளி கூட ஒதுங்க வேணும்னு சொல்லுது. புலவரே உங்களோட ஃப்ரெண்டுகள் பத்தி ஒண்ணும் சொல்லலையே புலவரே? அவங்க எத்தனையோ பண்ணி இருக்காங்க, அதை இன்னைக்கெல்லாம் சொல்லலாம். அப்படி என்ன பண்ணீங்க புலவரே? நாங்க 6 பேரு ஆட்டோம் பாக்க ரசிக்கிற கூட்டம், வியாவல் பங்கனில வந்தது இங்க காட்டும், கூடுது இங்க கூட்டம். ஐட்டங்களை பார்த்ததில்ல பாசித்து கிங்கி, ஓவரா பேசிக்கிட்டே ஊதுவானு சங்கு. லவ் பண்ணி தோத்ததில்ல மூசாதான் கிங்கு, லவ் பண்ணி தோத்ததில்ல மூசாதான் கிங்கு. ராஜாத்துக்கு நாங்க வச்ச பேரு சிங்கு. நாங்க 6 பேரு ஆட்டோம் பாக்க ரசிக்க கூட்டம், யாவல் பங்கனிலே ஆடுறீங்க ஆட்டம், கூடுதீங்க கூட்டம். பிராசு பிறந்த இடம் பச்சை பள்ளி ரோட்டோ, அவனே அழகிறது கொங்கு இருட்டு ரோட்டோ. சமிரே உலாத்திரலாம் 10ஆம் ஆண்டு சோனோ, சமிரே உலாத்திரலாம் 10ஆம் ஆண்டு சோனோ. எங்க சைரின் மாமா நம்ம ஊரு சேமன். அங்க 6 பேரு ஆட்டம் பாக்க ரசிக்க கூட்டம், வியாவல் பங்கனிலே ஆடுதீங்க ஆட்டம், கூடுதீங்க கூட்டம். எப்படி சும்மா அதிருது இல்ல? அப்படி என்னதான் புலவர் அறுதுருது? அப்படி